ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதை பற்றின உங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்க ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழணும்னு ஆசை. ஆனால் அது எப்படின்னு தெரியல. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிற பயணத்தில் ஒன்று ஒன்றா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இட் இஸ் நாட் ஸோ. அதாவது வாழ்க்கைங்க பயணம் இப்போ ஒரு கார் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் ஸ்மூத்தாக போகணும்னா காரோட 4 டயரும் ஃபங்க்ஷனிங் கண்டிஷனில் இருந்தால் தான் கார் மூவ் ஆகும். அந்த மாதிரி 4 விஷயம் தான் லைஃபுக்கான நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கக்கூடிய 4 பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் HRCM. ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கெரியரு, மணி. ஓகேயா? ஹெல்த்துங்கிறது நம்ம ஆசைப்படுற ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோமா. இப்போ ஒரு ஊர் சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் ஆசைப்படுறோம். இங்கேருந்து ஊருக்கு போனாலே டயர்ட் ஆயிடுது. அங்கே போய் ட்ரெக்கிங்கே ஏற முடியல. அங்கே போய் நடந்து ரொம்ப தூரம் சுற்றி பார்க்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்த். ஓகேயா? செகண்ட் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கோமா? செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறோம், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கிறோமா? செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி செல்ஃப் கில்ட்டுக்கு போயிடுறோமா? செல்ஃப் சிம்பத்திக்கு போயிடுறோமா? இல்லை செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போகிறோமா? அப்போ நம்மளே நம்ம செல்ஃப் லவ்வோடு ட்ரீட் பண்ணுறோமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்மளை நம்ம செல்ஃப் பிட்ரே பண்ணிக்காம செல்ஃப் லவ்வோட இதுதான் எனக்கு இதை தான் வாழ பிடிச்சிருக்கு, இதுதான் என்னுடைய நிஜம் அப்படின்னு நிமிர்ந்து நிற்க கற்றுக்கிட்டோமா? நம்ம கூட இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா? இல்லை சோஷியல் கண்டிஷனிங்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஸோ இது ரிலேஷன்ஷிப். அப்புறம் அடுத்தவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு போவோம். ஓகேயா? 3வது விஷயம் கெரியர். நம்மளோட பேஷனை வாழ்கிறோமா? நம்ம ஒரு விஷயம் வேலை செஞ்சால் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அது இஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல நம்ம செய்கிற வேலை. இப்போ இஃப் சப்போஸ் நான்லாம் வந்து நைட் அவுல், டே பேர்டு கிடையாது. ஓகேயா? ஸோ நான் நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காந்தேன்னா காலையில் 9 மணி ஆகிற வரைக்கும் டைமே எனக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அந்த வேலையில் லயிச்சு போய் செய்யணும். வேலையை செய்ய 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 அந்த வேலை என்னை எனர்ஜைஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் என் பேஷன். அந்த பேஷனை நான் கெரியராக வாழ்கிறேன்னா கொஷின். அந்த பேஷனை நீங்கள் கரியராக வாழும்போது தான் மணி வந்து கொட்டும். இப்போ 4வது விஷயத்துக்கு போவோம். மணின்னு அலைஞ்சிட்டே இருப்போம். ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம், என்னமோ சம்பாதிக்கிறோம். டெய்லி வாழ்க்கையை மெக்கானிக்கலாக லைவ்லி காலையில் எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் லைஃப் போயிடுது. வி ஆர் சேசிங் பிஹைண்ட் மணி. வி ஆர் ஸோ டெஸ்பரேட் ஃபார் மணி. ஐயோ 1ஆந்தேதியாச்சும் வாடகை கட்டணும், ஐயோ 1ஆந்தேதியாச்சும் இஎம்ஐ கட்டணும், 1ஆந்தேதியாச்சும் இன்சூரன்ஸுக்கு பணம் சேர்க்கணும், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒய்ஃபுக்கு இந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு காசு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் மண்டைக்குள்ளே ஓடுது. சஃபிஷியன்ட் இனஃப் ஆஃப் மணி இல்லை. ஃபினான்ஷியலி ஓகே, நாட் வெல் டு டூ. வெல்த் கிரியேஷன் நடக்கல, அபண்டன்ஸ் நடக்கல, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இல்லை. இப்படி வாங்குறது இப்படி போயிடுது. ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் தான் நம்ம ட்ரீம்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வாழ்கிறதுக்கு இந்த ட்ரீம்ஸாகவே நம்ம மாறுறோமா? ஸோ ஒன் அமங் தி ட்ரீம் தான் நம்ம ட்ரீம் பர்சன் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்த கூட்டு கலவை தான் நம்ம. இந்த 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பையும் டிக் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ரெடி டு லிவ் யுவர் ட்ரீம் லைஃப். ஸோ அதை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ கோச்சிங். ஸோ எதை ஆசைப்பட்டீங்கன்னாலும் அதை எப்படி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்னேஷன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறது, மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறது, எனக்கு பிடிச்சதை அட்மோஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்பீடில் நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி ரியாலிட்டியில் வாழ்றது. மேனிஃபெஸ்டே பண்ண வேணாம், நீங்கள் உங்களை எலிஜிபிள் பண்ணிட்டீங்கனாலே அந்த விஷயம் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வந்துடும். ஸோ எப்படி அந்த வாழ்க்கையை நான் வாழ்றது அப்படிங்கிறது தான் கோச்சிங். அந்த கோச்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இதுலேயே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள், கோச்சிங்கை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஓகே, பாய்.